திருவாரூரில் மிக பிரம்மாண்டமான ஆலயமான தியாகேஸ்வரரின் ஆலயத்தை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். பொதுவாக கோவில் என்றாலே சிதம்பரத்தை மட்டும்தான் குறிக்கும். ஆனால் சிதம்பரத்தை காட்டிலும் பழமையானதும் பெரிய ஆலயமாக திருவாரூர் ஆலயம் விளங்குகின்றது. அதாவது ஆலயத்தின் பரப்பளவு 5 வேலி, அதோடு செங்கலூர் ஓடையும் 5 வேலி. அதேபோன்று ஆலயத்தின் முன்புறமாக உள்ள கமலாலய தீர்த்தமும் 5 வேலி என்று மிக பரந்த பரப்பளவில் இந்த ஆலயம் இன்றும் பக்தர்கள் தரிசித்த வண்ணம் இருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் தேவாரம் பாடல்பட்ட ஸ்தலமாகவும் 12 திருமுறைகளால் பாடல்பட்ட ஸ்தலமாகவும் பாடல்பட்ட ஸ்தலங்களில் 182வது ஸ்தலமாக இன்னும் காட்சியளித்த வண்ணம் இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் சப்த விடங்க ஸ்தலங்களில் முதன்மையானதும் அதேபோன்று சைவ சமயத்தின் தலைமை மடமாக திருவாரூர் விளங்குகின்றது. இத்தகைய ஆலயத்தில் யமபெருமானே சண்டிகேஸ்வரராக காட்சியளிக்கின்றார். இதன் காரணமாக இந்த ஆலயத்தில் 2 சண்டிகேஸ்வரர்கள் இருந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்த வண்ணம் இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தினுள்ளே எண்ணற்ற தெய்வங்கள் இருந்தாலும் இந்த ஆலயத்தில் மிக அதிசயமும் அற்புதம் நிறைந்த நவக்கிரகம் காணப்படுகின்றது. இந்த ஆலயத்தில் நவக்கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் பக்தர்களை பார்த்த வண்ணம் காட்சியளித்த வண்ணம் இருக்கின்றன. இத்தகைய அதிசயமும் அற்புதம் நிறைந்த நவக்கிரகத்தை தரிசிக்கலாம் வாருங்கள். பக்தர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது என்ற நிபந்தனையின்படி இங்குள்ள நவகிரகங்களை காப்பாற்றினார். எனவே நவகிரகங்கள் இங்கு நேர்கோட்டில் சிவனை நோக்கியபடி அமைந்தது. மேற்கண்ட நவக்கிரகம் திருவாரூரில் மட்டும்தான் ஒரே நேர்கோட்டில் இருக்கின்றது. மற்ற ஆலயங்களில் 3 வரிசையாகவும் ஒவ்வொரு நவக்கிரகமும் முகத்தை பார்க்காதவாறு அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அதிசயங்கள் மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தில் நந்தி பெருமான் நின்று கொண்டு கைகூப்பிய வண்ணம் கருவறையில் உள்ள தியாகராஜ பெருமாளை வணங்கிய வண்ணம் இருக்கின்றனர். மற்ற ஆலயங்களில் நந்தி பெருமான் உட்கார்ந்தவாறு காட்சி கொடுத்து கொண்டிருப்பார். அது மட்டுமல்ல, சிவபெருமானே தன்னுடைய நண்பனாக நாயன்மாரான சுந்தரமூர்த்தி நாயனாரை நண்பராக ஏற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான ஸ்தலமாகும். இத்தகைய ஸ்தலத்தில் மிக முக்கியமான ஸ்தல விருட்சமாக பாதிரி மரம் பக்தர்களுக்கு காட்சியளித்த வண்ணம் இருக்கின்றது. இத்தகைய ஆலயமானது 12 மதில்களும் 13 மண்டபமும் 3 பிரகாரம் அடங்கிய மிக பெரிய ஆலயமாக விளங்குகின்றது. இந்த அதிசயமிக்க ஆலயத்திற்கு உள்ளே 5க்கு மேற்பட்ட விநாயகர் ஆலயமும் ஹயக்ரீவர் ஆலயமும் சர்கேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, அனந்தேஸ்வரர், பாதாளேஸ்வரர், சரஸ்வதி என்று எண்ணற்ற தெய்வங்கள் இங்குள்ள பக்தர்களுக்கு அருள்பாலித்த வண்ணம் இருக்கின்றது. இத்தகைய அதிசயமும் அற்புதம் நிறைந்த ஆலயத்தை இப்போது தரிசிக்கலாம் வாருங்கள். கோயில்களில் முதன்மை பீடமாகவும் எண்ணற்ற திருவிளையாடல்களை ஈசன் நடத்திய தலமாகவும் சர்வதோஷ பரிகார தலமாகவும் அமைந்துள்ளது திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில். மூர்த்தி தலம் தீர்த்தம் கொண்ட முதன்மை தலமான இங்கே திருமால், பிரம்மா ஆகியோர் தியாகராஜ சுவாமியை வணங்கி அருள் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. தியாகேச பெருமான் அருள் பாலிக்கும் சப்த விடங்க தலங்களில் மூலாதார தலமே திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோயில். மேற்கொண்ட ஆலயத்தின் உள்ளே 15 தீர்த்த கிணறுகள் இருக்கின்றன. 3 தோட்டங்களும் இருக்கின்றன. அதோடு அந்த ஆலயத்தில் 365 நாட்களை குறிக்கும் வண்ணம் 365 லிங்கங்கள் உள்ளே பிரதிஷ்டை செய்யப்பட்டு பக்தர்களால் வழிபட்டு இன்றும் இருக்கின்றனர். 9 ராஜகோபுரங்கள், 86 விநாயகர் ஆலயங்கள், 26 உபகோயில்கள் என்று மிக பிரம்மாண்டமான ஆலயமாக இன்றும் காட்சியளித்த வண்ணம் இருக்கின்றது.